ஹலோ, ஹாய். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, பிரான்ஸ்ல குடியிருக்கிற மக்களுக்கு பிரான்ஸ் கவர்மெண்ட் குடுக்குற செக் எனர்ஜி எப்படி ஆன்லைன்ல யூஸ் பண்றேன்னு சொல்லி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த செக் எனர்ஜின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது பிரான்ஸ் கவர்மெண்ட் பிரான்ஸ்ல குடியிருக்கிற மக்களுக்கு கொடுக்குற ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்னு சொல்லலாம். இது உங்களோட லாஸ்ட் இயர் அதாவது உங்களோட வருமானத்தை வச்சு தான் நீங்கள் இந்த செக் எனர்ஜியை பெறதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி பிரான்ஸ் கவர்மெண்ட் டிசைட் பண்ணும். நீங்க எலிஜிபிளா இருந்தா உங்களுக்கு போஸ்டல்ல ஒரு லெட்டர் வரும். அதாவது செக் எனர்ஜியை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க தகுதியுடைய ஆட்கள் இந்த வருஷத்துக்கு நீங்க செக் எனர்ஜி எவ்வளவு தொகை பெற்றுக்கொள்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லெட்டர் போஸ்டல்ல போடுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த செக் எனர்ஜியை நீங்க கேஸ் பில் கட்டுறதுக்கு இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு உங்களோட செக் எனர்ஜியில் இந்த மாதிரி ஒரு ரிஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுவும் உங்களோட கேஸ் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடர் டீட்டெயில்ஸும், அதாவது எந்த நிறுவனத்துல இருந்து நீங்க கேஸ் எலக்ட்ரிசிட்டி பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த நிறுவனத்தின் ஏதாவது ஒரு பில்லும் கையில் வச்சிருந்தீங்கன்னா போதும். இதை நீங்க ஆன்லைன்ல ஈஸியா செய்து கொள்ளலாம். இது எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு www.checkenergy.gouv.fr சொல்லி டைப் பண்ணினீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு சிட் வரும். இதில் போயிட்டு யூட்டிலிசே மொன் செக் ஆன்லைன்ன்றதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் 4 எத்தாப் இருக்குது. அதில் முதலாவது ஒத் நிமரோத்து ஷேக் எனர்ஜி, அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ், திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணுவீங்க. நிமரோத்து செக்ன்றது இந்த மாதிரி உங்களோட செக்கில் 10 நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதை என்டர் பண்ண வேணும். ரெண்டாவது எத்தாப்பில் உங்களோட கேஸ் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடரை செலக்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் டோட்டல் எனர்ஜியை கிளிக் பண்ணுறேன். இதை மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரொவைடரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவீங்க. அடுத்தது மூன்றாவது எத்தாப்பில் நிம்ரோத்து கிளியோந்தும் ரிஃபரன்ஸ் பாந்து லிவரேஸும் கேட்டிருக்கிறாங்க. இது உங்களோட எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி கேஸ் பில்லில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ண வேணும். எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த டோட்டல் எனர்ஜி பில்லில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை மாதிரி உங்களோட ப்ரொவைடருக்கான பில்லில் நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கொள்ள வேணும். அப்புறமா உங்களோட செக் எனர்ஜியை வச்சு எதற்கான பேமெண்ட் செய்ய போகிறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டிக்கா கேஸுக்கா இல்லாட்டி கேஸ் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களோட ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கப்புறம் உங்களோட லொஷ்மோ நீங்கள் ப்ரொப்ரியேட்டரான்னு கேட்டிருக்கிறாங்களா, அதாவது நீங்கள் சொந்த வீடு வச்சுருக்கிறீங்களான்னு. இதுலேயும் உங்களோட ஆன்சர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவீங்க. அடுத்தது நாலாவது எத்தாப்பில் உங்களோட ஸ்க்ரெச் கோட் கேட்குறாங்க. இது உங்களோட செக் எனர்ஜியில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்க்ரெச் பண்ணி அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ண வேணும். அடுத்ததில் இனி வர்ற வருஷங்கள்லையும் உங்களோட செக் எனர்ஜியை நீங்கள் கொடுத்த ப்ரொவைடருக்கு யூஸ் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்டுக்கிறாங்களா, அதாவது நீங்கள் கொடுத்த எலக்ட்ரிசிட்டி ஓ கேஸ் ப்ரொவைடருக்கு உங்களோட செக்கை யூஸ் பண்ணி பே பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிச்சோன்னா முதலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க, இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுவீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கு நீங்கள் யூட்டிலைஸே பண்ணதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.